இப்போ டைம் 3:52 ஆகுது. February 1 2026 பட்ஜெட்டே வந்து வருது. நம்ம இந்தியா பங்குச்சந்தை மேலே போக போகிறாங்களா இல்லை கீழே போக போகிறாங்களா அப்படிங்கிறத இந்த 2026 பட்ஜெட்டே வந்து முடிவு பண்ணும் ஒரு தொடக்க புள்ளியாக வந்து இருக்கும். ஸோ அந்த பட்ஜெட்டேக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படியே கூட சேர்ந்து பாருங்கள். இப்போது டைம் வந்து 5 o'clock ஆகுது. February 1 2026 பட்ஜெட்டே வந்து வருது இல்லையா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காமன் பீப்புளிலேருந்து, ட்ரேடர்லேருந்து, இன்வெஸ்டர்லேருந்து, பிஸ்னஸ் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருக்குமே அந்த பட்ஜெட்டே வந்து ஒரு முக்கியமாக இருக்கும். 2026 பங்குச்சந்தை எப்படி போக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த பட்ஜெட்டே வந்து இருக்கும். பட்ஜெட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா தொடக்கத்திலிருந்தே பங்குச்சந்தை நல்லபடியாக வந்து மேலே வந்து போயிடும். சில பேர்லாம் வந்து சொல்கிறாங்க, ப்ரோ பங்குச்சந்தை 2026 பயங்கரமாக கீழே வந்து விழப்போகுது இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2025 பங்குச்சந்தை கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்குது. சில செக்டார் மட்டும்தான் மேலே வந்து ஏறி இருக்கே தவிர 2025 15+ செக்டார்ஸ் டவுனில் தான் இருக்குது. 15+ ஸ்டாக்ஸ் கிடையாதுங்க, 15+ செக்டார்ஸ் கீழே தான் வந்து விழுந்திருக்குது. அப்போது இந்தியா பங்குச்சந்தையே ஆல்ரெடி லாஸ்ட்டு 1 இயராக நல்லா கீழே தான் வந்து போயிருக்கிறாங்க. இந்த வருஷமும் பட்ஜெட் வந்து நல்லா இல்லாமல் கீழே வந்து போச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய டவுனாக மாறிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டே நல்லபடியாக இருக்கும். போன வருஷம் அதுக்கு முன்னாடியும் சரி கீழே விழுந்த செக்டார்லாம் இருக்கும் இல்லையா, ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி, இந்த மாதிரி செக்டாருக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் வந்து இருந்துச்சு டேக்ஸ் மூலியமாக அப்படின்னா அது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். பட்ஜெட்டே அன்றைக்கி தான் அது வந்து தெரிய வரும். ஸோ இப்போது நான் வந்து ஸ்டாக் வந்து அனலைஸ் பண்ணி வைக்கணும். அதாவது சில ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸைட் பண்ண வேண்டியதாக இருக்கும், சில என்ட்ரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நியூஸ் வச்சு ட்ரேடு பண்ணுற டைம் தான் இது. அந்த செக்டாருக்கு ஏதாவது பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா அந்த செக்டார் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்படி பட்ஜெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. அதே மாதிரி ப்ரோ நீங்கள் 3:45 எழுந்திரிச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடுவீங்களா ட்ரேடிங்கில், இப்படிலாம் சில பேர் கேட்குறாங்க. நான் ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு தான் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே காலையில் இயர்லியாக எழுந்திரிச்சு பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அதாவது அறிவியல் படியே காலையில் நம்ம மூளை வந்து 3 மடங்கு வேகமாக செயல்படும். இதை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கேட்டு பாருங்கள். நீங்கள் காலையில் பண்ணக்கூடிய, படிக்கக்கூடிய, எழுதக்கூடிய, அனலைஸ் பண்ணக்கூடிய எல்லாமே 3 மடங்கு வேகமாக அப்சர்வ் ஆகும், ஃபாஸ்டராக வந்து பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால தான் நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதை நான் பண்ணுறேன். எனக்கு அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகமே உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அந்த ஒரு ஃபீலுக்காகவே நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ நீங்களும் லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு போக ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு வேலை வந்து பாருங்கள். அது டெஃபினட்டாக நல்லது பண்ணும். சரிங்களா? சரி, அப்புறம் முக்கியமான விஷயங்க, போன பட்ஜெட்டு நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுனில் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி பட்ஜெட்லேயே எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட் மேலே ஃபுல்லாக வேகமாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு 9:30 10க்குள்ளேயே பயங்கரமாக மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு எவ்வளோ வேகமாக மேலே போனாங்களோ அதை விட வேகமாக கீழே வந்து விழுந்தாங்க. ஸோ மார்க்கெட் பட்ஜெட்டே அன்னைக்கு ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். அந்த அன்னைக்கு போய்ட்டு நான் ட்ரெண்டை கண்டுபிடிச்சி பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்குறேன், அதெல்லாம் தப்பு வந்து பண்ணிடாதீங்க. லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப வேகமாக வரும். உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த டேயில் ட்ரேடு பண்ணாமல் மார்க்கெட்டை பார்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுற பட்சத்தில் ஸ்டாக்கு வேகமாக மேலே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறனால டக்குன்னு என்ட்ரி கொடுக்க வேணாம். அந்த டேயில் போயிட்டு அது கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். ஒரே நாளில் பங்குச்சந்தை அப்படி எங்கேயோ போக போகிறதுலாம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக போகுது. அப்படிங்கிறனால அந்த டேயில் போயிட்டு ஸ்டாக்கில் அதிகமாக நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ட்ரேட் வந்து பண்ண வேணாம்.
இன்வெஸ்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் செக்டார்லாம் எடுத்து வைங்க. எந்த செக்டாருக்குலாம் இந்த பட்ஜெட் வந்து பெனிஃபிட் வந்து பண்ணி தருது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த செக்டாரை தனியாக பிரித்து வச்சு 2026 அந்த செக்டாரில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். இதை பற்றியே நிறையா வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய கோர்ஸில். நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்னோடய கோர்ஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். நான் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். லாஸ்ட் 3.5 இயர்ஸாக சிங்கிள் ட்ரேடில் கூட ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வந்து பண்ணது கிடையாது. எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறேன், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் பற்றியுமே கம்ப்ளீட்டாக ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வந்து நான் கிளாஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கிளாஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி நம்ம ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டேக்ஸுமே வந்து ஃபைல் பண்ணணும் இல்லையா? நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. அப்புறம் நம்ம ட்ரேடு பண்ணும்போது ப்ரோக்கரே டேக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிறாங்களே அப்படின்னா அது வேறு டேக்ஸுங்க. நீங்கள் தனியாக வந்து நீங்கள் பண்ணுற ப்ராஃபிட்டுக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக வந்து டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். அதை பற்றி நான் சொல்லிடுறேன். நீங்கள் இன்றைக்கி என்ட்ரி கொடுத்து ஒரு 1 இயர் கேப்புக்குள்ளே அதை செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்து 15%. 1 லேக் பண்ணியிருக்கீங்க சரிங்களா? அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் வாங்கி விற்று 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15,000 ரூபா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். என்ன ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா எஸ், ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வருஷம் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் 1 இயருக்கு மேலே வந்து ஹோல்டிங் வந்து பண்ணுறீங்க, இன்வெஸ்டிங் மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லேக் வரைக்குமே டேக்ஸ் வந்து கிடையாது. நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணி 1 லேக் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 1 லேக்குக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 10% வந்து கட்டணும். 10 அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு 10 அப்புறம் அப்படின்னா இல்லை. நீங்கள் 1 லேக் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் டேக்ஸ். 50,000க்கு 10% அப்படின்னா 5,000 டேக்ஸ் கட்டணும். அதே போல் அதாவது நீங்கள் எல்லா பிஸ்னஸுமே வந்து பண்ணுவீங்க இல்லையா? ட்ரேடிங் பண்ணுவீங்க, வேறு பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த பிஸ்னஸோடு சேர்ந்து போயிட்டு இந்த ப்ராஃபிட் வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் வந்து கட்டுவீங்க. இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அதுக்கு மேலே டேக்ஸ் வந்து கட்டணும். இந்த மாதிரி காமனான பீப்புளுக்கு ஒரு டேக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? அந்த டேக்ஸை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் செல்லிங் நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நான் லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நான்லாம் இதுக்கு டேக்ஸ் கட்டணும் இந்த மாதிரி நினைக்காதீங்க. நீங்கள் லாஸ் பண்ணாலும் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும், இல்லைனா நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நீங்கள் லாஸ் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, எவ்வளோ பண்ணியிருந்தாலும் சரி, டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. அது நிறைய இடத்துல வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும் சரிங்களா? ஓகே, இப்போ நான் போயிட்டு ஸ்டாக்கு வந்து எடுத்து வைக்கணும், அண்ட் தென் புக்கு படிக்கணும். 9:15 இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சின்ன ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து வரணும். எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் பணம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு கம்பெனி நம்பர் 1ல் இருக்குது, அதில் பிரேக் அவுட் நடந்திருக்குது, ஸோ அதில் நான் 10 லட்சம் போடுறேன். இன்னொரு கம்பெனி ஒரு 5வது இடத்துல இருக்குது, அதுலேயும் நல்ல பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு, ஆனால் 5வது இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறனால நான் அதில் ஒரு லட்சம் மட்டும் போடுறேன் சேஃப்டிக்காக. இந்த மாதிரி நீங்கள் பணம் வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய மிஸ்டேக். ஏன்னா போன வருஷம் ஐடி செக்டாரில் நம்பர் 1 ஸ்டாக் எதுங்க? டிசிஎஸ். பேங்கிங் செக்டாரில் இந்தியன் பேங்க் வந்து கீழே தான் இருக்கிறாங்க. நம்பர் 1 ஸ்டாக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இதெல்லாம். இப்போ டிசிஎஸ்லேயும் மேலே பிரேக் அவுட் பண்ணுது, இந்தியன் பேங்க்லேயும் மேலே பிரேக் அவுட் பண்ணுது. இப்போது டிசிஎஸ் தான் பெரிய கம்பெனி அப்படிங்கிறனால அதில் நான் 10 லட்சம் போடுறேன். இந்தியன் பேங்க் கொஞ்சம் சின்ன கம்பெனி அப்படிங்கிறனால அதில் நான் 1 லட்சம் போடுறேன். அப்படின்னா கடைசி 1 இயரில் என்னங்க நடந்திருக்கும்? இந்தியன் பேங்க் பயங்கரமாக மேலே வந்து போச்சு, டிசிஎஸ் அதை விட பயங்கரமாக 2 மடங்கு கீழே வந்து விழுந்துச்சு. ஸோ இங்கே பெரிய ஸ்டாக் நம்பர் 1ல் இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமான பணத்தை போடுறதும், கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க அப்படின்னா குறைவான பணத்தை போடுறதும் இது ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாத்துலேயுமே சரிசமமான பணத்தை போடுங்க. அப்போ தான் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி ஹிட் ஆனாலும் ஒன்றில் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும்போது ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். இதுவே நீங்கள் 1 லேக் போட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் ஒரு 20,000 தான் புக் பண்ணியிருக்க முடியும். அதுவே 10 லட்சம் போட்டு கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருந்தால் கூட 2 லட்சம் போயிருக்கும் இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு தான் நம்ம முடிவு பண்ணுங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டாக், நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறதுனால அதிகமான பணத்தை போயிட்டு அதில் வந்து போடாதீங்க. எல்லாத்துலேயுமே சரிசமமான பணத்தை பிரித்து வந்து போடுங்க. இதை நான் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
மார்க்கெட் 9:15 வந்து ஓப்பன் ஆகும் இல்லையா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுமே நான் என்ட்ரி கொடுக்க போகிறது கிடையாது. ஒரு 3:00 3:30 தான் நான் என்ட்ரி வந்து கொடுப்பேன். ஸோ அது வரைக்குமே ஸ்டாக்கை வந்து நல்லபடியாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டேயில் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து வைக்கிறாங்களா, நம்ம பிரேக் அவுட்டில் தான் வந்து என்ட்ரி வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதுனால நல்ல கேண்டிலாக பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வந்து வைக்குதா அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பேன். அதே மாதிரி February 1 வந்து சண்டே வருது. இப்போ மார்க்கெட் வந்து லீவான்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து லீவ் வந்து கிடையாது. அன்றைக்கி பட்ஜெட்டு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த வாரம் சண்டேவும் நம்ம ட்ரேட் வந்து பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்ச சண்டே பெருசாக ட்ரேட் வந்து பண்ணது கிடையாது. சாட்டர்டே கூட மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் சண்டே இது வரைக்கும் நான் ட்ரேட் வந்து பெருசாக பண்ணதான் எனக்கு ஞாபகமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், சண்டே மார்க்கெட் இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாலே மார்க்கெட் பற்றி அப்டேட்டடாக இருக்கணுங்க. என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்ன நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, அது எல்லாமே தெரிஞ்சாதான் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி கொடுத்து வச்சுருப்பீங்க, எக்ஸிட் ஆகுது, திரும்ப என்ட்ரி கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பண்ண முடியும். சும்மா இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் நடந்துருச்சு நான் என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பற்றியுமே கற்றுக்கோங்க. நான் ஒரு ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த ஸ்டாக் வந்து எப்படி போகும், என்ன நடக்கும், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஃபண்டமெண்டலாகவும் செக் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி வந்து கொடுப்பேன். போன வாரம் நான் போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு 2.3 lakh மட்டும் என்ட்ரி கொடுக்காம அப்படியே இருக்குது, அதை என்ட்ரி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த அமௌண்ட் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஸ்டாக் எதுவுமே மேலே வந்து வரல. நான் நினச்ச அளவுக்கு பிரேக் அவுட்லாம் நடக்கலை. பிரேக் அவுட் வந்து இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் என்ட்ரி வந்து கொடுப்பேன். ஸோ பட்ஜெட் டேக்கு நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது போன வருஷம் எந்தெந்த ஸ்டாக்லாம் எந்தெந்த செக்டார்லாம் நல்லபடியாக கீழே வந்து விழுந்துச்சு, அந்த செக்டாருக்கு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குதா, பெனிஃபிட் ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறாங்களா, அதை நீங்கள் பாருங்கள். அப்படி பார்த்தாலே போதும், நல்லபடியாக ட்ரேட் வந்து பண்ணிடலாம். பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லபடியாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பற்றியுமே வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.